மனுஷனை காப்பாத்த மனுஷன் தான் வருவான், மேல இருந்து ஒண்ணு வராது. மனுஷனை காப்பாத்த மனுஷன் வந்து வரமாட்டான், தேவன் தான் வரும். ஏன்னா இந்த உலகத்தை படைச்சதே கடவுள் தான். கடவுள் இந்த உலகத்தை படைச்சு மனுஷன்கிட்ட கொடுத்தாரு. மனுஷன் பாவம் செஞ்சுட்டான். அந்த பாவத்துக்கு பரிகாரங்களை வந்து ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த பரிகாரங்கள்னால அவன் பாவத்தை கழுவ முடியல. அதனால மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கடவுளே பரிகாரியா இந்த உலகத்துல வந்தார். ஒரு மனுஷன் கடவுளாக முடியாது, கடவுள் மனுஷனா வரலாம். ஓம் ஸ்ரீ கன்னி சுதாய நமக. கன்னி வயித்துல கடவுள் வருவாரு அப்படின்றதுதான் தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு இரட்சகரா பிறந்தார், மனுஷனா பிறந்தார். இது எப்படிப்பா வந்து உண்மையா இருக்க முடியும்? ஏன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கான்ஸ்டன்டைன் மன்னன், ஏன்னா அப்ப ரோம அரசாங்கம் வந்து இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. கான்ஸ்டான்டைன் மன்னன் கிறிஸ்தவத்தை அபிஷியல் ரிலீஜனா வந்து டிக்ளேர் பண்ணார். ஏன்னா அவர் ஜீசஸ் கிரைஸ்ட அக்செப்ட் பண்ணார். ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் மரித்து உயிர் தெழுந்து அவருடைய டிசைபிள்ஸ் வந்து ஊழியம் பண்றாங்க. கிறிஸ்தவம் வந்து வளர்ந்துட்டே இருக்கு.